கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் அவரே சந்திப்பாராக. இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நிறைய தேவைகள் உண்டு. அவன் ஒரு வேலை செய்கிறான், பொருள் ஈட்டுறான். ஆனால் வருமானத்துக்கும் செலவினத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பத்தலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு குடும்பம், குடும்பத்துக்கான வருமானம். இப்போ தனி மனிதனா ஒருத்தர், குடும்பம்னா குறைஞ்சபட்சம் 2லேருந்து 4, 5, 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் அல்லது ஒரு சபை. நிறைய கூட்டம், நிறைய ப்ராசஸ்ஸு, செலவு, வருமானங்களும் இருக்கும். சில தொழிலில் இருக்கக்கூடிய காரியங்கள், அதுக்கு போடக்கூடிய முதலீடு, செலவு, சம்பளம், கரண்ட் பில்லு, பலவிதமான டேக்ஸு, பலவிதமான செலவுகள், வருமானங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குற வேலைக்கே டிரான்ஸ்போர்ட்டு, லஞ்சு, டீ பிரேக்கு, பலவிதமான செலவுகள் இருக்குது. தேவைகள் நிறைய உள்ள உலகம் இது. எப்படி இந்த மனித வாழ்க்கைக்கு தேவைகள் இருக்கோ அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைகள் இருக்குது. அதில் நிறைய செலவுகள்லாம் இருக்குது. என்ன செலவு பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும், கர்த்தரை துதிப்பதற்கு நேரம் கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு நாளை ஒதுக்கணும். அது பெரும்பாலும் சண்டே. மாதத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபிக்க ஒரு நாளை ஒதுக்கணும். மாதத்தில் ஒரு இரவாவது கண் முழித்து ஜெபிக்க ஒரு முழு இரவை ஒதுக்கணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணணும். ஆனால் உலக பிரகாரமாக பட்ஜெட்டில் துண்டு விழுகிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பட்ஜெட்டில் துண்டு விழாது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை விதைக்கிறீங்களோ 10 மடங்கு உங்களுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ உலகத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. உங்கள் தேவைக்கு, குடும்ப தேவைக்கு, தொழில் தேவைக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு, பிஸ்னஸுக்கு, பார்க்குற அரசு அல்லது தனியார் வேலைக்கு, எதிர்காலத்துக்கு, பிள்ளைகள் படிப்புக்கு உழைக்கிறீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் நேரத்தை எடுத்து செலவு பண்ணி, பிரயாசப்பட்டு, அலைஞ்சு திரிஞ்சு செலவு பண்ணி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த மாதிரி ஒரு செய்தி எதையும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானே இப்போ திடீர்னு இந்த காரியத்தை கர்த்தரை உணர்த்தி பேசுகிறேன். வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன், கர்த்தர் பேசுகிறார், நான் சொல்லலை. தலகணமாக நான் சொல்லலை, தாழ்மையோடு சொல்கிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு செலவு செய்யுங்கள். 10 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழ்வதாக. அல்லேலூயா.